ஹாய் மகளே. நம்ம வந்துட்டு வாக்கியா ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோர் தென் 2014 பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு க்ரோ அப் ஆகுறோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ராடக்ட்ல என்ன இருக்கு, நாம எப்படி வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் பண்றோம், அதை பத்தி சொல்லலாம் அப்படி சொல்றதா இந்த video. நம்ம ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு 28 இன்கிரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்றோம் நம்ம ஹெல்த் மிக்ஸ்ல. ஹீரோ ப்ராடக்ட் நம்ம இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் தான் நம்மளோட ஹீரோ ப்ராடக்ட். ஏன் வந்துட்டு அது ஹீரோ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம்னா, மத்த அதர் இந்தியன் பிராண்ட்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது நம்மளோடதுல ப்ரோட்டீன் வந்துட்டு per 100 கிராம்ஸ்க்கு 20 கிராம்ஸ் இருக்கு. நேச்சுரல் ப்ரோட்டீன் சொல்றேன். அதே மாதிரி நம்மளோட ப்ரொசீஜர் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு மோர் தென் ஒரு 8 இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரவுட் பண்ணி பண்றோம். அதே மாதிரி ஒரு 4 இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம நட்ஸ் மட்டுமே ஆட் பண்றோம். அதை வந்துட்டு ஈச் பாத்தீங்க அப்படின்னா 1.5 kgs அந்த மாதிரி ஆட் பண்றோம். பிளஸ் அது இல்லாம சம்பா கோதுமை, மாப்பிள்ளை சம்பா அரிசி, அப்புறம் பார்லி, சோயா, திணை, வரகு, சாமை, குதிரைவாளி அந்த மாதிரி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதுவும் எப்படின்னா ஸ்ப்ரவுட் பண்றதெல்லாம் ஒரு 4 டேஸ் வந்துட்டு நிழல்ல, 4 டேஸ் வெயில்ல, இப்பதான் வந்துட்டு அதுல பாக்டீரியாஸ், பேட் பாக்டீரியாஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகாது. இப்படிதான் முளப்பு கட்டின தானியத்தை வந்துட்டு நாங்க ஹேண்டில் பண்றோம். அடுத்தது ஃப்ரையிங் ப்ராசஸ். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃப்ரை பண்றோம். எல்லா ப்ராடக்ட்டையும் 28 ப்ராடக்ட்டையும் நாங்க என்ன பண்றோம்னா ஃப்ரை பண்றோம். ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை என்ன பண்றோம்னா ப்ராப்பரா கிரைண்ட் பண்றோம். அப்புறம் கிரைண்ட் பண்ணிட்டு ஆற விட்டுட்டு அதை என்ன பண்றோம்னா ஹைஜீனிக்கா பேக் பண்றோம். பேக் பண்ணிட்டு நம்ம ஷாப்ஸ்க்கு வந்துட்டு பாக்ஸ், உள்ளார ஒரு சாஷே பேக்கெட் இருக்கும், வெளியில வந்துட்டு பாக்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு நாங்க கடைகளுக்கு வந்துட்டு கொடுக்குறோம். இதுல வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி வேல்யூ ஜாஸ்தி, அப்புறம் ஒரு நல்ல ஒரு சப்ளிமெண்ட். ஸோ மத்தவங்க சொல்ற மாதிரி இது வந்துட்டு வெயிட் லாஸ் பவுடர், இல்ல வந்துட்டு வெயிட் கெயின் பவுடர், டாலர், ஸ்ட்ராங்கர், இந்த மாதிரி நான் வந்துட்டு சொல்ல வரல. ஏன் அப்படின்னா நாம யூஸ் பண்றத பொறுத்து தான் இது எல்லாமே இது ஆக்ட் ஆகும். ஜஸ்ட் லைக் அ சப்ளிமெண்ட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ ரெகுலேட்டர். நாங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நாங்க இதை தான் சொல்லிட்டு இருக்கோம். அது இல்லாம நம்ம கிட்ட ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் இருக்கு. ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர்ல வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா கடுக்கா, பூச்சாக்கா, ஆவரம்பு, மகிழம்பு, மறிக்கொழுந்து, வெட்டிவேறு, பூலாங்கிழங்கு, அந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு நாங்க ஆட் பண்ணுவோம். அது வந்துட்டு உங்களுக்கு டோட்டலி வந்துட்டு உங்களுக்கு கேல் ப்ராப்ளம்ஸ், இச்சிங் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல கியூர் கிடைக்கும். ஸோ அது வந்துட்டு எங்களோட ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வாக்கியா ஃபுட்ஸ் அண்ட் ஹெல்த் கேர்னு சொல்லிட்டு எங்களோட வெப்சைட்ல வாங்கிக்கலாம், இல்ல அமேசான்ல வாங்கிக்கலாம். அடுத்து பிளிப்கார்ட்ல வர போறோம். எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இருக்கும், யூடியூப்ல இருக்கும். ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கணும், அப்புறம் அதை யூஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ணணும், ஃபீல் பண்ணி அதை வந்துட்டு ஷேர் பண்ணணும். ஸோ இதுதான் எங்களோட மோட்டிவ். இப்போ வரைக்குமே நாங்க வந்துட்டு பெருசா எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நாங்க ஏதோ பெருசா பண்றதோ, என்னோட பர்சனல் ஆஸ்பெக்ட்ல நான் எப்படி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணேன், என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நான் சொல்றேன். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் சைனிங் ஆஃப். பாய்.